இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்கோட ஒன் ஆஃப் த பிரீமியம் கிரெடிட் கார்டா இருக்கக்கூடிய ரெகாலியா கோல்டு கிரெடிட் கார்டோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறையவே கேஷ்பேக் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து வாங்க முடியும். அதிகமாக நீங்க வந்து டிராவல் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு நிறையவே வந்து பெனிஃபிட்டும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெகாலியா கோல்டு கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர், அதுக்கப்புறம் இந்த கிரெடிட் கார்டில் படிக்கக்கூடிய சார்ஜஸ், இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னலாம், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சரை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து அதிகமாக எங்கெல்லாம் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவல், ஷாப்பிங், டைனிங் அண்ட் அதர் லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாகவே கேஷ்பேக் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து இந்த கிரெடிட் கார்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராவல் பெனிஃபிட்டை வந்து பார்க்கலாம். டிராவல் பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 டொமஸ்டிக் லக்கேஜ் ஏர்போர்ட் ஆக்சஸ் வந்து இந்த கார்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு குவார்ட்டர் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லக்கேஜ் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து இன்டர்நேஷனல் லக்கேஜ் ஆக்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பர் இயருக்கு வந்து உங்களுக்கு 6 டைம் வந்து இதில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்டில் வந்து வெல்கம் பெனிஃபிட்டாக காம்ப்ளிமெண்டரி கிளப் விஸ்டாரா சில்வர் டயர் மெம்பர்ஷிப் அண்ட் MMT பிளாக் இலைட் மெம்பர்ஷிப், இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இந்த மெம்பர்ஷிப் பிளானை நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் பண்ண 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து 1 லேக் இல்லை 1 லேக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த 2 மெம்பர்ஷிப் பிளானும் உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்டா. அது மட்டும் இல்லாமல் கிளப் விஸ்டாரா சில்வர் டயர் மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு பிரியாரிட்டி பாஸ் மெம்பர்ஷிப்புமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்ஸ்டோன் பெனிஃபிட். மைல்ஸ்டோன் பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெர் குவார்ட்டர் இயருக்கு வந்துட்டு மோர் தென் 1.5 லேக் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கிரெடிட் கார்டு மூலமாக 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 5000 ரூபாய்க்கு ஒர்த்தான ஃப்ளைட் டிக்கெட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. இதே இது ஒரு வருஷத்துக்குள்ளே 7.5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து பில் பேமெண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு 5000 ரூபாய்க்கு ஒர்த்தான ஃப்ளைட் டிக்கெட் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக ஒரு வருஷத்துக்குள்ள 7.5 லட்சம் 7.5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 10000 ரூபாய்க்கு ஒர்த்தான ஃப்ளைட் டிக்கெட் வவுச்சர் வந்து இதில் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. இது வந்து இதோட மைல்ஸ்டோன் பெனிஃபிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி வந்து ரினிவல் ஃபீ, இந்த கிரெடிட் கார்டில் வந்து ஜாயினிங் ஃபீ வந்து 2500 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி ரினிவல் ஃபீமே 2500 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுவாங்க. இந்த 2500 ரூபாயும் நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமா பிஃபோர் 12 மந்த்துக்குள்ள நீங்க வந்துட்டு ஒரு 4 லட்சம் இல்ல 4 லட்சத்துக்கு மேல பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரெனிவல் ஃபீ அப்படிங்கிறது வந்து டோட்டலா வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் பெனிஃபிட். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமா நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு வந்துட்டு 20 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது எங்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீட்டைல் ஸ்பெண்ட் சச் மார்க்ஸ் அண்ட் பான்சர், மைத்ரா, ரிலையன்ஸ் டிஜிட்டல், நைகா, இந்த மாதிரியான இடங்கள்ல நீங்க வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய 150 ரூபீஸ்க்கு 20 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதை தவிர மற்ற இடங்கள்ல நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு, அதாவது மற்ற இடங்கள்ல இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் 4 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இன்க்ளூடட் வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ், யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், அதுக்கப்புறமா எஜுகேஷன் பில் பேமெண்ட், இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் பே பண்ணாலும் உங்களுக்கு இந்த 4 ரிவார்ட்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். இந்த கிரெடிட் கார்டில் வெல்கம் பெனிஃபிட் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து 2500 ரூபாய் சார்ஜஸ் பண்றாங்க. இந்த 2500 ரூபாயும் டேலி பண்ணும் விதமா உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலமா நீங்க பே பண்ணக்கூடிய அந்த ஜாயினிங் ஃபீ வந்து உங்களுக்கு டேலி ஆயிரும். இதுக்கு அடுத்தது காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்டா உங்களுக்கு கிளப் விஸ்டாரா சில்வர் டயர் அண்ட் MMT பிளாக் இலைட் மெம்பர்ஷிப். இது ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை ரிசீவ் பண்ண 90 நாளைக்குள்ள நீங்கள் வந்துட்டு 1 லேக்குக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் பெனிஃபிட். டைனிங் பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணாலும் அதை வந்து ஸ்விக்கி டைன் அவுட் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக அந்த பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு அந்த பில் பேமெண்ட் அமௌண்ட்டில்
20% வரைக்கும் உங்களுக்கு சேவ் ஆகுது. இதில் வந்து அதிகமான அமௌண்ட் உங்களுக்கு மிச்சமாகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்விக்கி ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கான பில் பேமெண்ட்டை வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பே பண்ணும்போது அதுலேயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது தவிர இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ கார்டு லியபிலிட்டி ப்ரொடக்ஷன். உங்களோட கார்டு வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னாலோ இல்லை யாராவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலோ நீங்கள் வந்து அந்த கார்டு மிஸ் ஆன அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த கார்டை வந்து ப்ரொடக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களோட கார்டை வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இதை வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டோம். அதை தான் வந்து ஜீரோ கார்டு லியபிலிட்டி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து கார்டு ஆட் ஆன். ஸோ இந்த கார்டு மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர் யாருக்காவது கார்டு ஆட் ஆன் வந்து பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எந்த ஒரு ஃபீயும் கிடையாது, டோட்டலாக ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீ. ஸோ மற்ற கிரெடிட் கார்டெலாம் ஃபாரின் கரன்சி மார்க்அப் ஃபீ வந்துட்டு 3.5% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் ரெகாலியா கோல்டு கிரெடிட் கார்டில் உங்களுக்கு 2% மட்டும் தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்மார்ட் இஎம்ஐ. 2500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எந்த ஒரு பில் பேமெண்ட்டையும் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பே பண்ணிவிட்டு அடுத்த மாதம் பில் பேமெண்ட் பே பண்ணும்போது உங்களால் அந்த அமௌண்ட்டை மொத்தமாக ரீபேமெண்ட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷனுக்கு பேர் தான் ஸ்மார்ட் இஎம்ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து 5000க்கு கீழே உள்ள அமௌண்ட்டை நீங்கள் வந்து டேப் டு பே மூலமாக நீங்கள் எந்த ஒரு பின் நம்பரும் இல்லாமல் நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். இதை தான் கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெனிஃபிட்டும் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கேஷ் வித்ட்ராவல். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஏடிஎம்ல வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு கையில் பணம் இல்லை அப்படிங்கிறப்போ ஏடிஎம்ல வந்து கேஷும் வித்ட்ராவல் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கான பெனிஃபிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது தவிர நீங்கள் வந்துட்டு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து இஎம்ஐல பர்ச்சேஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் பெனிஃபிட். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஏர் ஆக்சிடென்ட் டெத் ஆக நேரிட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதில் 1 கோடி ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர எமர்ஜென்சி ஓவர்சீஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 15 lakh அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கார்டு லியபிலிட்டி. உங்களோட கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு, அதை யாராவது எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலோ இல்லை வந்துட்டு உங்களோட கார்டை வந்து வேற யாராவது திருடிட்டு போய் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 9 lakh வரைக்கும் இதில் வந்து கவர் ஆகும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர். அடுத்தது இந்த கிரெடிட் கார்டில் பிடிக்கக்கூடிய ஒரு சில சார்ஜஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ வந்து 2500 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரெனிவல் ஃபீயும் 2500 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இந்த 2500 ரூபாயை நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் 12 மந்த்துக்குள்ள 4 lakh மோர் தென் 4 lakh நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2500 ரூபாய் ரெனிவல் ஃபீ அப்படிங்கிறது டோட்டலாக டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த ப்ரீமியம் செக்மெண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ வந்து அதிகமாக சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஃபினான்ஸ் சார்ஜஸ். ஃபினான்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 3.6% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் வந்து 43.2% வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க பெர் இயருக்கு. இதுக்கப்புறம் வந்து ரிவார்ட்ஸ் ரெடீம்ஷன் ஃபீ. ஸோ எஸ்பிஐ பேங்கை பொறுத்தவரையிலும் ரிவார்ட்ஸ் ரெடீம்ஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு 99 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும் உங்களுக்கு ரிவார்ட்ஸை வந்து ரெடீம் பண்ணுறதுக்கு 99 ரூபா வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேஷ் வித்ட்ராவல் ஃபீ. நம்ம வந்து ஏடிஎம்ல இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பணம் வந்து வித்ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து 2.5% அமௌண்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறோமோ அந்த அமௌண்ட்டில் 2.5% அப்படி இல்லைனா 500 ரூபீஸ். இந்த ரெண்டில் எது வந்து அதிகமான அமௌண்ட்டாக இருக்குதோ அந்த அமௌண்ட்டை தான் அவங்க வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு கார்டோட சார்ஜஸ் வந்து பார்த்தோம். அடுத்தது இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சேலரிட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் லிமிட் வந்து 21 அதிகபட்சம் 60 வயசுக்கு உள்ளே இருக்கணும். ஸோ 60 வயசுக்கு உள்ளே இருக்கிற எந்த ஒரு சேலரி பர்சனும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயி இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 21 அதிகபட்சம் 65 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்கம் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா பர் மந்த்துக்கு வந்து 1 lakh இல்லை மோர் தென் 1 lakh நீங்கள் வந்து சேலரி வாங்குற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் கிரெடிட் கார்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான சேலரி வாங்குறவங்களை தான் மேக்ஸிமம் இந்த கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் 12 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து சேலரி வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து மஸ்ட் ஹேவ் த குட் சிபில் ஸ்கோர். உங்களுக்கு வந்து நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் சேலரியை மட்டும் வச்சு இவங்க
வந்து கார்டு வந்து அப்ரூவல் வந்து பண்ண மாட்டாங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட சேலரியை வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களோட சேலரி ஸ்லிப், நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களோட ஐடிஆர், அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து வெரிஃபை வந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் லெவல் கிரெடிட் கார்டு வந்து வேணும், நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு கம்பெனியில் டேரக்டர் லெவலில் இருக்கீங்க, அதிகமான சேலரி வாங்குறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு ஒர்த்து அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.